ஹாய் குட் மார்னிங் ஆல். டெய்லி மார்னிங் 6 o'clock நம்மளுடைய சேனலில் வந்து 2024 ஜான் டு ஏப்ரல் மந்த் இருக்கிற கரண்ட் சார் டெய்லி 20 கொஷின்ஸ் வந்து ரீகால் பண்ணிட்டு வரோம். இது வரைக்கும் மார்ச் மந்த் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போது ஏப்ரல் மந்த் சீரீஸ் 3 வந்து பார்த்துடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா 16வது நிதிக்குழுவினுடைய தலைவராக அரவிந்த் பனாகாரியா அவர்கள் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு. அடுத்ததாக இந்தியாவினுடைய முதல் புல்லட் ரயில் பாதை வந்து மும்பை மற்றும் அகமதாபாத் இடையே தான் வந்து அமைச்சிருக்காங்க. அடுத்ததாக 100 நாள் வேலை திட்ட ஊதியம் வந்து 4லேருந்து 10% வந்து அதிகரிச்சிருக்காங்க. அடுத்ததாக புற்றுநோய் ஒழிக்கிறதுக்காக முற்றிலும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட நவீன சிகிச்சை முறை பேர் வந்து கார்டிசெல் சிகிச்சை முறைன்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக 1952 தான் முதல் மக்களவைத் தேர்தல் வந்து நடந்திருக்கும். அந்த மக்களவைத் தேர்தலில் வந்து 45% பேர் வந்து ஓட்டு போட்டிருப்பாங்க. அடுத்ததாக பொறியியல் துறை சார்ந்த பொருட்களினுடைய ஏற்றுமதியில் முதலிடத்தில் மகாராஷ்டிரா மாநிலம் வந்து இருக்குது. அடுத்ததாக மக்களவைத் தேர்தலில் போட்டியிடுற வேட்பாளர்கள் வந்து 25,000 ரூபாய் வந்து டெபாசிட் பண்ணணும். அவங்களே எஸ்சி எஸ்டியாக இருந்தாங்க அப்படின்னா 12,500 ரூபாய் வந்து டெபாசிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்ததாக வாக்காளர்களுடைய கைவிரலில் வைக்கிறாங்க இல்லையா, அந்த மை வந்து தயாரிக்கிற நிறுவனம் வந்து மைசூர் பெயிண்ட்ஸ் அண்டு வார்னிஷ் கம்பெனி. அடுத்ததாக ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் நிரந்தர உறுப்பு நாடுகள் வந்து 5 உறுப்பு நாடுகள் வந்து இருக்காங்க. அடுத்ததாக இமாச்சல பிரதேசத்தினுடைய கியூ கிராமத்தில் முதல் முறையாக வந்து தொலைபேசி இணைப்பு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பிரம்மபுத்திராவினுடைய நதியும் ரஷ்யாவினுடைய மோக்ஸ்வா நதியும் வந்து சேர்த்து தான் வந்து பிரம்மோஸ் அப்படின்ற பேரை வந்து உருவாக்குனாங்க. அடுத்ததாக அமெரிக்க குடியுரிமை பெறுவதில் இந்தியர்கள் வந்து 2ஆம் இடத்துல வந்து இருக்காங்க. அப்போது அதிகமான இந்தியர்கள் வந்து அமெரிக்க குடியுரிமை விரும்புகிறாங்க. அடுத்ததாக இந்தியாவினுடைய 2004ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தல் தான் வாக்குப்பதிவு இயந்திரத்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அடுத்ததாக இந்தியாவினுடைய அதிவேக புல்லட் ட்ரெயின் வந்து 2026 வந்து ஏற்படுத்த போகிறாங்க. அடுத்ததாக 2023 சிறந்த வீரருக்கான விருது, அதாவது லாரியஸ் விருதை வந்து பெற்றவர் நோவாக் ஜோகோவிச். அடுத்ததாக 2023 இயற்கை சீற்றத்தினால் அதிகமாக பாதிக்கப்பட்ட நாடு வந்து இந்தியாவாக இருந்திருக்குன்னு சொல்லிட்டு உலக வானிலை ஆய்வு மையம் வந்து எச்சரிச்சிருக்காங்க. அடுத்ததாக தமிழகத்தினுடைய சுதந்திர தின அருங்காட்சியகம் வந்து சென்னையில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக மின்னணு பொருட்களினுடைய உற்பத்தியில் முதல் 3 இடத்துல இருக்கிற மாநிலங்கள் எதுன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு, கர்நாடகா, உத்தரப்பிரதேசம். அடுத்ததாக கோவேக்சின் தடுப்பூசி வந்து பாரத் பயோடெக் அப்படின்ற நிறுவனம் தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தயாரிக்கிறாங்க. அடுத்ததாக வேக்செர்வியா அப்படின்ற தடுப்பூசி தான் நம்மளுடைய இந்தியாவில் கோவிஷீல்டு அப்படின்ற நேமில் நம்மளுக்கு வந்து செலுத்தியிருப்பாங்க. அடுத்ததாக சமீபத்தில் இந்தியா பரிசோதித்த நீர்மூழ்கி வெடிகுண்டு பேர் என்னன்னு கேட்டால் சூப்பர் சோனிக் டார்பிடோ. அடுத்ததாக விண்வெளிக்கு சுற்றுலா செல்கிற முதல் இந்தியர் பேர் என்னன்னு கேட்டாங்கன்னா கோபி தோட்டகுரா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னோட கரண்ட் அஃபேர்ஸ் இதோட கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்யூ ஆல்.